தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பெட்ரோல் லோடுடன் குடியிருப்பு பகுதிக்குள் கவிழ்ந்த டேங்கர் லாரியால் பரபரப்பு ஏற்பட்டது. பசுவந்தனையை நோக்கி சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி சாலைப்புதூர் பகுதியில் சாலையோர தடுப்பில் மோதி அருகே இருந்த குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து கவிழ்ந்தது. விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் லாரியை சுற்றி தடுப்புகள் அமைத்ததுடன் கிரேன் உதவியுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். டேங்கரில் இருந்து எரிபொருள் கசிந்ததால் 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தண்ணீர் மற்றும் நுரையை தெளித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குள்ளநாயக்கன்பாளையத்தில் மது போதையில் இயக்கப்பட்ட கார் மின் கம்பத்தின் மீது மோதி விபத்தில் சிக்கியது. உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மின்கம்பம் உடைந்து காரின் மீது சாய்ந்ததால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மது போதையில் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய நபர் குறித்து குமாரபாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகளை விரட்ட தற்போது வனத்துறையினர் 2 புதிய அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமராக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். இது இரவு மற்றும் பகல் என அனைத்து வேளைகளிலும் யானைகளின் நடமாட்டத்தை துல்லியமாக ஒளிப்பதிவு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மைக் மூலம் யானைகளுக்கு பிடிக்காத பல்வேறு சத்தங்களை எழுப்பக்கூடிய வகையில் இந்த ட்ரோன் கேமரா உருவாக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.